சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே விஜயாவோட வீட்டுக்கு ரவி ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் நீத்து வராங்க. இங்கே ரவியும் நீத்துவை பற்றி வீட்டில் எல்லார்கிட்டேயும் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஸ்ருதிக்கு பிடிக்கலனாலும் பொறுமையாக ரொம்ப கோபமாக நின்றுட்டுருக்காங்க. இங்கே அண்ணாமலை, பரவாயில்லம்மா நீத்து, இந்த சின்ன வயசில் நீ இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்க. தனி ஆளாக இருந்து ரெஸ்டாரண்ட் நடத்துகிறதெல்லாம் சாதாரண ஒரு வேலையே கிடையாது. எங்கள் வீட்டு மருமக ஸ்ருதி கூட இப்போ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல, அது கூட நீத்துவும் எல்லாராலையும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கவும் முடியாது, என்ன மாதிரி சாதிச்சு காட்டவும் முடியாது. முதல் ரெஸ்டாரண்ட்டை எடுத்து நான் நல்லபடியாக வருமானம் அங்கே பார்த்தது மட்டும் இல்லாமல் எங்கள் ரெஸ்டாரண்ட் தான் இப்போ முதல் இடத்துல இருக்குது. அதனால் இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலான்னு எங்கள் அப்பா கிட்ட சொல்ல, என் மேலே உள்ள நம்பிக்கையில் ரெஸ்டாரண்ட்டுக்காக 20 கோடி ரூபா தரேன்னு சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்னு நீத்து தன்னைத்தானே ரொம்ப பெருமையாக பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு ஸ்ருதிக்கு அவ்வளோ கோபம் வருது. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்னது, நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க அவ்வளோ செலவாகுமா? 20 கோடி ரூபா உங்கள் அப்பாவே தருவாரான்னு கேட்க, ஏற்கனவே எங்கள் அப்பா இந்த பிஸ்னஸ் செஞ்சவர் தான், இதில் நிறைய அனுபவம் இருக்குது. ஆனால் என்னாலையும் இந்த ரெஸ்டாரண்ட்டெல்லாம் நடத்த முடியுமான்னு நினச்சாரு. ஆனால் நான் சாதிச்சு காமிக்க என்னை நம்பி இப்போ இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கவும் எங்கள் அப்பா ஒத்துக்கிட்டாரு. அது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பையன் ரவி தான். ரவி ரொம்ப நல்லா சமைக்க போய் தான் கஸ்டமர் நிறைய பேர் வந்தாலும் நான் சின்னதாக திட்டம் போட்டு ரெஸ்டாரண்ட்டை முன்னேற்றதுக்கு நிறையா நான் கஷ்டப்பட்டிருக்கேன். அதை உங்கள் மருமக ஸ்ருதி புரிஞ்சிக்கல. ஆனால் ரவி என்னை நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காரு. ஸ்ருதி கூட இப்போ என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வரதே இல்லை. ஏன்னா நான் ரவிக்கு முக்கியத்துவம் தரலையாம். ரவியால் தான் என்னுடைய ரெஸ்டாரண்ட் முன்னேறி வருதுன்னு சொல்லலையாம். அந்த கோவத்தில் ஸ்ருதி இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலை, யார் யாருக்கு எங்கே வேலை பார்க்க பிடிக்குதோ அங்கே வேலை செஞ்சாதாம்மா சரியாக இருக்கும். உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குமா நீத்து அப்படின்னு வீட்டில் எல்லாரும் நீத்துவை பெருமையாக பேச இங்கே விஜயா நினைக்கிறாங்க, இந்த மனோஜோட வாழ்க்கையில் இப்படி ஒரு பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். போயும் போயும் ஒன்றில்லாத ரோகிணியை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவமானப்பட்டது மட்டும்தான் மிச்சமே தவிர்த்து ரோகிணியால் என்ன உண்மையாகவே சொத்து கிடைக்க போதா, இல்லை பணம் வரப்போதா? ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த நீத்து, எத்தனை கோடி இந்த நீத்து பேரில் இருக்கும். அவங்க அப்பா ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க 20 கோடி ரூபா தராருன்னா உண்மையாகவே பெரிய பணக்காரங்க தானே. அப்போ இந்த பொண்ணையே நம்ம மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்படின்னு கனவெல்லாம் காண்றாங்க. இங்கே மனோஜை நினச்சி அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு நீத்துவை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். மனோஜும் நிறையா படிச்சிருக்கான், பெரிய பிஸ்னஸ் செய்கிறான். நீத்துவோட மனசில் மனோஜை பற்றி நல்ல விதமான ஒரு அபிப்பிராயம் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு விஜயா சொல்கிறாங்க, உன்ன மாதிரியே தாம்மா நீத்து, என் பையன் மனோஜும் நிறையா படிச்சிருக்கான், பெரிய அனுபவம் இருக்குது, இப்போ ஒரு பெரிய கடைக்கு ஓனராகவும் இருக்கான். உன்ன மாதிரி தான் அவன் நல்லா சம்பாதிக்கக்கூடிய திறமசாலி, புத்திசாலி அப்படின்னு நீத்துக்கிட்ட அவங்க வந்த விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட உடனே மனோஜை புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க விஜயா. உடனே நீத்துவும் விஜயா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு தான் தெரியுமே உங்கள் 3 பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உங்கள் மருமக எல்லாரும் உங்களுக்கு ஏற்ற மருமகளாக இருக்கிறாங்கன்னுட்டு. அது மட்டும் இல்லை, மனோஜோட மனைவி ரோகிணி கூட இப்போ ஒரு பார்லர் வச்சு நடத்துகிறதா கேள்விப்பட்டனே, அப்படி தானே சொல்ல. என்னம்மா நீ, பார்லர் ஆரம்பித்து கொடுத்ததே நான் தான். ஆனால் அந்த ரோகிணி ஏமாற்றி பார்லரில் கொடுத்துட்டு பணம் வாங்கினது மட்டும் இல்லாமல் அதே பார்லரில் வெறும் ஸ்டாஃபால் வேலை பார்க்குறா. ரோகிணி ரொம்ப பொய் சொல்லி ஏமாற்றுவாமா, அதனால் அவெல்லாம் என் மருமகளே கிடையாது. ரோகிணியை சீக்கிரமாக வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப போகிறேன். ஏன்னா என் பையன் மனோஜுக்கு ஒரு பணக்கார மருமகளை கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அதுக்காக தான் பொண்ணை தேடிட்டு இருக்கேம்மான்னு சொல்ல, என்னது, மனோஜுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ரோகிணிக்கு உடனே விஜயாவை பலார்னு வைக்கணும் போல தோணுது. ஆனாலும் மாமியாராக இருக்கிறதுனால அவங்க என்ன வேணாலும் வாய்க்கு வந்தபடி பேசலாமா, இவங்க சொல்கிறத மட்டும் நடத்தி காமிக்கட்டும், அப்புறம் நான் யாருன்னு இந்த விஜயாத்தைக்கு காமிப்பேன்ல அப்படின்ற கோவத்தில் ரோகிணி ஓரமாக நின்று முறைச்சிக்கிட்டே நிற்க விஜயா சொல்கிறாங்க, ஆமாம்மா, மனோஜ் படித்த படிப்புக்கும் அவனுக்கு இருக்க திறமைக்கும் எப்படிப்பட்ட பணக்கார வீட்டு பொண்ணாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினச்சேன் தெரியுமா. ஆனால் இந்த ரோகிணி பொய் சொல்லி ஏமாற்ற போய் நம்பி மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் ஏமாந்துட்டேம்மா அப்படின்னு பேச, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நான் புதுசாக ஆரம்பிக்க போகிற ரெஸ்டாரண்ட்டுக்கு ரவி தான் எனக்கு உதவி செய்ய போகிறாரு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீத்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பொண்ணு நீத்து உண்மையான பணக்கார வீட்டு பொண்ணு. இவளை மட்டும் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு தெரியல. இந்த ரவிக்கிட்ட பேசி எப்படியாவது நீத்துவை போய் மறுபடியும் அவங்க ரெஸ்டாரண்ட்டில் பார்க்கணும். மனோஜை பற்றி பேசி அந்த பொண்ணோட மனசை மாற்றி மனோஜும் இந்த நீத்துவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஆசைப்படுறாங்க.
இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அண்ணாமலை, "ஏன் விஜயா, கொஞ்சமாவது உனக்கு ஒரு மாமியாருன்ற எண்ணம் இருக்கா? வீட்டு மருமக ரோகிணி இருக்கும்போதே அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுன்ற, மனோஜுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற, திருந்த மாட்ட? உன்னை எத்தனை முறை தான் சொல்கிறதுன்னு தெரியல. பசங்க முன்னாடி உன்னை வெளுத்து வாங்கக்கூடாதுன்னு தான் பொறுமையாக இருக்கேன். வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க. ஏதாவது தப்பு செஞ்சு மனோஜுக்கு வேற கல்யாணம் பண்ணணும்லாம் முடிவெடுத்த, அப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது விஜயா சொல்கிறாங்க, "என்னங்க நீங்கள், ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்தது என் தப்பு. அதை நான் திருத்திக்கணும்னு நினைக்கிறேன். பொய் சொன்ன ரோகிணி எதுக்கு இங்கே இருக்கணும்? இப்போ வரைக்கும் மனோஜும் ரோகிணியும் சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு அவங்களுக்குன்னு இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்துருச்சா என்ன? இல்லைல்ல. 2 பேரும் பிரிஞ்சு தானே இருக்காங்க. அதே மாதிரி இருந்துட்டு போகட்டும் கடைசி வரைக்கும். ரோகிணி இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல. மனோஜோட வாழ்க்கையில் ரோகிணி வந்தது பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். அதனால் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதில் எந்த தப்பும் இல்லை. நீங்கள் யாரும் இதில் தலையிடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். என் பையனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு பேசிட்டு போயிடுறாங்க விஜயா. மனோஜ் திருன்னு முழிக்கிறாரு. ஒரு பக்கம் விஜயா, இன்னொரு பக்கம் இந்த ரோகிணி என் மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காளே, இதில் நான் என்னன்னு முடிவெடுக்கிறது அப்படின்னு ரோகிணியை பார்த்து முழிச்சுக்கிட்டே தன்னுடைய ரூமுக்கு போயிடுறாரு. ரோகிணி நினைக்கிறாங்க, பணம் முக்கியம்னு நினைக்கிறாங்க என் மாமியார். என்னையும் மனோஜையும் பிரிக்கணும்னு நினச்சது மட்டும் இல்லாமல் வீடு தேடி வந்த அந்த பணக்கார வீட்டு பொண்ணு நீத்துவுக்கும் இந்த மனோஜுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இதெல்லாம் தப்புன்னு இவங்களுக்கெல்லாம் புரியாது போலையே அப்படின்னு விஜயா மேலே ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது. விஜயா நினைக்கிறாங்க, நான் ஒவ்வொரு வேலையாக சொல்ல சொல்ல ரோகிணி வீட்டு வேலையை செய்ய முடியாமல், பார்லருக்கும் வேலைக்கு போக முடியாமல், நான் இங்கே ரோகிணியை ஒவ்வொரு வேலையாக செய்ய சொல்லி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டே வெளியில் அனுப்பணும்னு திட்டம் போடுறாங்க. ரோகிணி காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு வந்த உடனே, இங்கே மீனா மட்டும்தான் இந்த வீட்டில் வீட்டு வேலை செய்யணுமா? நீ என்ன பெரிய மகாராணியா? இல்லை பெரிய பணக்கார வீட்டு குடும்பத்துலேருந்து வந்தியா? உன்னால் வீட்டு வேலையை செய்ய முடியாது. எப்போ பார்த்தாலும் நேரம் கழிச்சு எந்திரிக்கிறது, கிடச்சதை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுது. பொறுப்புனா என்னென்னு தெரியுமா? மூத்த மருமகளாக இருந்தால் மட்டும் போதுமானு திட்டுறாங்க. இந்தா, என் துணி மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரோட துணியும் இருக்குது. நீ தான் துவைச்சி வைக்கணும். அயன் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நீ உன் வேலைக்கு போ அப்படின்னு சொல்ல, நான் என்னைக்கு இவ்வளோ துணியை துவைச்சேன்? மனோஜோட துணியவும் என் துணியவும் தான் துவைப்பேன். இதெல்லாம் மீனா செய்ய வேண்டிய வேலை. நீங்கள் என்ன இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்கிறீங்கன்னு எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க ரோகிணி. அதுக்கு உடனே விஜய் பலார்னு ஒன்று வச்சு, என்ன வீட்டு வேலையெல்லாம் அவள் மட்டும்தான் செய்யணுமா? இந்த ஸ்ருதி உண்மையான பணக்கார வீட்டு பொண்ணு. அதனால் அவளை நான் வீட்டு வேலையை செய்ய விடலை. உன்ன மாதிரியே ஒன்றில்லாத குடும்பத்துலேருந்து வந்தான்னு தெரிஞ்சிருந்தா அவளையும் இதே மாதிரி தான் நடத்தியிருப்பேன். துணியை எடுத்துகிட்டு போறியா, இல்லை உன்னை இப்போவே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பட்டுமான்னு கேட்க, அழுதுகிட்டே ரோகிணி அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் துவைக்க ஆரம்பிக்கிறாங்க. மீனாவும் இங்கே ரோகிணிக்கு உதவி செய்ய போக உடனே ரோகிணி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா மீனா, என் நிலமை எப்படி இருக்குன்னு? நீங்கள் மட்டும் அந்த ப்ரௌன் மணியை பற்றின உண்மை தெரிஞ்ச உடனே என்கிட்ட வந்து பேசியிருந்தா எப்பயும் போல் விஜயாத்தை என்னை நல்லா பார்த்துருந்துருப்பாங்க. இப்படியா என்னை அவமானப்படுத்தியிருப்பாங்க? நான் என்னைக்கு இவ்வளோ துணியெல்லாம் துவைச்சேன்? இந்த வீட்டில் பெரிய ராணி மாதிரி இருந்தேன். ஆனால் இப்போ என் நிலமையை பாருங்கள். ஒவ்வொரு வீட்டு வேலையாக செஞ்சுட்டு விஜயாத்தை பேசும்போதெல்லாம் அவமானப்பட்டு நிற்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் முத்துவும் தான். நீங்கள் சந்தோஷமாக இருக்க என்னை மாட்டி விட்டுட்டீங்கல்ல. இப்போ நான் அழுகிறதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கா? அதை பார்க்க தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. நல்லா பார்த்து சிரிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே மீனாவும், என்னங்க இப்படி பேசுகிறீங்க? நீங்கள் செஞ்சது தப்புன்னு இப்போ கூடவா புரிஞ்சுக்க மாட்டீங்க? இதுக்கு மேலேயும் உண்மையை மறைச்சா உங்களுக்கு பிரச்சனை வரும்னு தான் உங்களை மாட்டி விடணும்னு நினைக்கல. ப்ரௌன் மணி யாருன்ற உண்மையை தான் நிரூபித்தோம். ஆனால் இன்னுமா எங்கள் மேலே தப்பு இருக்குன்னு கோவப்படுறீங்க? என்னமோ பண்ணுங்க, உங்கள் பக்கமே நான் வரலன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மீனா. ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ துணியவும் துவைச்சி காய வச்சு எல்லாத்தையும் எடுத்து அயன் பண்ணி அழுதுகிட்டே கீழே கொண்டு வந்து வச்ச ரோகிணி, இவ்வளோ நேரம் கழிச்சு நான் பார்லருக்கு போனால் வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிடுவாங்க. தினமும் என்னை வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சுட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிற விஜயாத்தை நான் இந்த வீட்டை விட்டே இவங்க கொடுக்குற ஒவ்வொரு கஷ்டத்தையும் தாங்கிக்க முடியாமல் வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்க போல. ஆனால் அவங்க நினைக்கிறது நடக்காது. இதுக்கு மேலேயும் ஏதாவது செஞ்சால் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம தக்க வச்சுக்கணும். மனோஜை நான் யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். விஜயாத்தை நினைக்கிறதும் நடக்காது. அவங்க கனவை ஒன்றும் இல்லாமல் செய்ய போகிறேன் அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. இங்கே மீனா பூ கொடுக்க கிளம்பி போன உடனே அங்கே கிச்சனில் வச்சபடியே இருக்குது. அந்த சமயம் பார்லருக்கு நேரம் கழிச்சு இங்கே விஜயாவால் ரோகிணி கிளம்பிட்டு இருக்க, ரோகிணி எங்கே கிளம்புற அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் கொடுத்த துணியெல்லாம் துவைச்சிட்டேன். எல்லா துணியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ என்னத்தை வேலை கொடுக்க போகிறீங்கன்னு கேட்க, அங்கே கிச்சனை போய் பாரு.
அந்த மீனாக்கு தான் பொறுப்பு இல்லை. நீ மூத்த மருமக தானே, நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்ல. மனோஜ் கூட வாழணும்னா போய் கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா கிளம்புன்னு சொல்கிறாங்க. அத்தை நான் இவ்வளோ நேரம் கழிச்சு போனால் அங்கே ஸ்டாஃபாக கூட வேலை பார்க்க வர வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் தினமும் நீங்கள் எதிர்பார்க்குற பணத்தை எப்படி தர முடியும்? நீங்கள் ஆசைப்படுற நகையை எப்படி வாங்கி தர முடியும்னு சொல்லும்போது, உன் நகையும் வேண்டாம் பணமும் வேண்டாம், நீ என்னை ஏமாத்தினவ. ஒரு பணமும் இல்லாத நீயே எனக்கு நகை வாங்கி கொடுக்கும்போது அந்த நீத்து உண்மையான பெரிய பணக்காரி. அவளை மட்டும் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு வையி, அவளுக்கு வர அந்த பணம் நகை எல்லாம் எனக்கும் தானே வரும். உன்னை நம்புறதுக்கு அந்த நீத்துவை நம்பலாம். போய் சொல்கிறத செய்றியா இல்லை நீத்துவை இந்த மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கட்டுமான்னு கேட்க, வேண்டாம் வேண்டாம், நானே நல்ல மருமகளாக இருக்கிறேன். என்ன என்கிட்ட பணம் இல்லை, நானும் சம்பாதிப்பேன், எனக்குன்னு ஒரு காலம் நேரம் எல்லாம் வரும், அப்போ நான் பேசிக்கிறேன்னு கண் கலங்கிக்கிட்டே கிச்சனில் இருக்க ஒவ்வொரு வேலையவும் அழுதுகிட்டே ரோகிணி செய்கிறாங்க. அன்னைக்கு அவங்களால பார்லருக்கு கூட போக முடியல. ஏன்னா ஒரு வேலை முடிஞ்ச உடனே இங்கே விஜயா இன்னொரு வேலை சொல்கிறாங்க. இப்படி ஒன்று மாற்றி ஒன்று வேலை சொல்லிக்கிட்டே இருக்க ரோகிணியால் பார்லருக்கு போக முடியாமல் ரூமில் உட்காந்து அழுதுட்டுருக்கிறத அண்ணாமலை கவனிக்கிறாரு. ஏம்மா ரோகிணி, நீ பார்லருக்கு போகலையா? நீ என்னம்மா இன்னைக்கு வீட்டில் இருக்க? உனக்கு எதுவும் முடியலையா? ஹாஸ்பிட்டல் போகணுமான்னு விசாரிக்கும்போது நடந்த எல்லாத்தையும் சொல்லி அழுகிறாங்க. என்னை எதுக்கு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர வச்சிங்க அங்கிள்? நான் பாட்டுக்கு யாரும் இல்லாதனா என் ஃப்ரெண்டு வீட்லேயாவது இருந்து நிம்மதியாக என் வேலையை செஞ்சுருப்பேன். மனோஜுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் அந்த நீத்துவை இந்த வீட்டு மருமகளாக கூட்டிகிட்டு வரணும்னு விஜயாத்தை ஆசைப்படுறாங்க. வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சு அவமானப்படுத்துகிறாங்க. மீனா கூட பூ கொடுக்க போயிட்டாங்க. ஆனால் என்னால் பார்லருக்கு வேலைக்கு போகவே முடியல. அப்படி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க விஜயாத்தை. நீங்கள் யாரும் அவங்கள சொல்ல மாட்டிங்களா? எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டிங்களா? இன்னைக்கு அவங்களால தான் என்னால் வேலைக்கு போக முடியலன்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லி ரோகிணி மனசு வேதனைப்படுறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, இதில் நான் என்னம்மா முடிவெடுக்க? உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்தது விஜயா. நீ ஏமாத்துனதுனால உன் மேலே கோபமாக இருக்கிறது விஜயாவும் மனோஜும். நீ தான் அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்கணும், சரியான பாடம் புகட்டணும். மனோஜ் கூட தான் அம்மா பேச்சை தானே கேட்டுட்ருக்கான். இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுமா. நீயா எடுத்துக்கிட்ட வாழ்க்கை, அதனால் நீ தான் பொறுமையாக ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போகிறாரு. ஏன்னா விஜயா கிட்ட இதை பற்றி எவ்வளவோ பேசிட்டோம், விஜயா திருந்த மாட்டேங்கிறா. மறுபடியும் நான் பேசினா பிரச்சனை தான் வரும், இதில் தலையிடாமல் இருக்கிறதே நல்லது. விஜயாவாவது இந்த ரோகிணியாவது ஒரு நல்ல முடிவெடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அமைதியாக இருக்காரு. அப்போ தான் ரோகிணி நினைக்கிறாங்க, எதுக்கு நம்ம இன்னும் பொறுமையாக இருக்கணும்? ஏன் பணம் எடுத்துகிட்டு வந்தால் தான் இந்த வீட்டு மருமகளாக இருக்க முடியுமா? நமக்குன்னு ஒரு திறமை இருக்குது, நாமளும் சம்பாதிக்கிறோம், மற்றவங்க மாதிரி இல்லையே. மனோஜ் என்னடானா அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு நம்மளை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இருக்கான். அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்த நீத்துவை மனோஜுக்கு மனைவியாக்கணும்னு நினச்சா பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? இன்னும் ஒரு தடவை என்னை வீட்டு வேலையை செய்ய வச்சு ஏதாவது என்னை எதிர்த்து பேசி அவமானப்படுத்தினா அத்தைக்கு சரியான பாடம் புகட்டுறேன். போலீஸை வீட்டுக்கு வர வச்சு ஆதாரத்தோடு இவங்களை மாட்டி விட்டா அதுக்கப்புறம் உள்ளே போன என் அத்தை, என் மாமியார் வெளியில் வரும்போது தலை குனிஞ்சு அவமானப்பட்டு தானே வரணும். அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு பொறுமையாக இருந்தேன். ஆனால் இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க, சரியான பாடம் புகட்டினாதான் நான் யாருன்னு புரிய வரும் அப்படின்னு இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க ரோகிணி. மனோஜையும் கூப்பிட்டுட்டு நீத்துவை பார்க்கறதுக்காக விஜயா அவங்க புது ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. மனோஜ் விஜயா வரதை பார்த்துட்டு நீத்துவும், வாங்க வாங்க, ரவியோட அம்மா அண்ணன் நீங்கள் தானே, நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. ஆமாம், என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அங்கே ஒருத்தரை கூப்பிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் கொண்டு வாங்களேன் அப்படின்னு நல்லா உபசரிக்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன தான் பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தாலும் எவ்வளோ பொறுமையாக நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு எவ்வளோ வேலை இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு நம்மக்கிட்ட வந்து பேசுகிறா பாத்தியா மனோஜி? இப்படி ஒரு பொண்ணை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அப்போ ரோகிணியோட நிலைமை என்னமா ஆகும்? நீங்கள் இப்படி ஒரு முடிவெடுத்தா ரோகிணி சும்மா விடமாட்டா தெரியும்லன்னு சொல்ல, ரோகிணியாவது வேற யாராவது, ரோகிணி மட்டும் இல்லை, அவளுக்கு தெரிஞ்சவங்க யார் வந்தாலும் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அவெல்லாம் ஒரு ஆளுன்னு இன்னும் அவளுக்கு வேற பயந்துட்டுருக்கியா? உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசி. அந்த ரோகிணியால் உனக்கு என்ன பிரயோஜனம், என்ன லாபம் கிடச்சிது? ஒன்றும் இல்லைல்ல. அம்மா சொல்கிறத கேளு, அப்போ தான் நீயும் நானும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அங்கே என்ன நீங்களே பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு அங்கே நீத்து கேட்க, அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, இல்லைம்மா, என் பையன் மனோஜுக்கு ஒரு பெரிய இடத்து பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு, அதான் உன்கிட்ட பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன். உன் அம்மா அப்பா கிட்ட நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன்னு கேட்க, எதுக்கு? நான் தான் இப்போ கல்யாணத்தை பற்றி யோசிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டேனே, அதுவும் ஏற்கனவே கல்யாணமான உங்கள் பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு கேட்குறாங்க நீத்து. அதுக்கு உடனே இங்கே விஜயா சமாளிக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே, என் பையனை சாதாரணமாக நினைக்காதம்மா. என் வீட்டில் இருக்க அந்த முத்து ரவியை விட மனோஜ் தான் நிறைய படிச்சிருக்கான்.
அவனுக்கு பெரிய திறமசாலி தெரியுமா? அவன் இவ்வளோ பெரிய கடையை தனி ஆளாக இருந்து கவனிக்கிறானா? அவன் புத்திசாலியாக தானமா இருப்பான். உன்ன மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணா நீயும் சந்தோஷமா இருக்க முடியும், என் பையனும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும். உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றது என்னுடைய ஆசையாக இருக்குது. இதை பற்றி நான் உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசணும்னு சொல்ல இங்கே உடனே நீத்து ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் மருமக ரோகிணி உங்கள் வீட்லேயே இருக்கும்போது நீங்கள் ஒரு நல்ல மாமியாராக இருந்தால் இப்படிலாம் வந்து பேசியிருப்பீங்களா? இப்போ தான் தெரியுது மீனா ஏன் உங்களால் கஷ்டப்படுறாங்கன்னு. உங்கள் மருமக 3 பேரையும் நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு நினச்சேன். ஆனால் பணம் தானும் முக்கியம்னு நினைக்கிற ஆளா நீங்கள்? முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. என் அப்பா அம்மா கிட்டேயும் நீங்கள் பேச வேண்டாம், என்கிட்டயும் கல்யாணத்தை பற்றி பேச வேண்டாம். போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிடுறாங்க நீத்து. கோவப்படாதம்மா நீத்து, இந்த ரோகிணியை மனோஜ் டிவோர்ஸ் பண்ண போகிறான். ரோகிணி வீட்டை விட்டே போயிடுவா. அப்புறம் நீதாம்மா மருமகளாக வரணும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு 2-3 நாள் கழிச்சு நான் ஃபோன் பண்ணுறேன், சரியா? மனோஜே, உன் ஃபோன் நம்பரை கொடு மனோஜ். அப்பப்போ பேசினா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீத்துக்கிட்ட பேசிட்டு விஜயாவும் மனோஜும் அங்கேருந்து கிளம்புறாங்க. மனோஜ் சொல்கிறாங்க, அம்மா இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நீங்கள் செய்கிறது எனக்கு பிடிக்கல. ரோகிணியை எப்படிம்மா வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது? என்னன்னு சொல்லிம்மா டிவோர்ஸ் பண்ணுறது? நீங்கள் செய்கிறத எப்படிம்மா நான் ஒத்துக்க முடியும்? நீத்துவுக்கு கல்யாணத்தில் இப்போ விருப்பமே இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னடானா நான் நீத்துக்கிட்ட பேசணும், நீத்து மனசை மாற்றணும்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் ரோகிணிக்கு தெரிஞ்சா உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பெரிய பிரச்சனை செஞ்சிருவா அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போன விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்க உடனே மீனாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, மீனா இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஸ்வீட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அத்தை என்னத்தை திடீர்னு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? நானே ஸ்வீட் செஞ்சால் கூட எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன்னு கேட்பீங்களே. நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயமானு கேட்கும்போது, அது வேற ஒன்றும் இல்லை, ரோகிணியை மனோஜ் டிவோர்ஸ் பண்ண போகிறான். ரோகிணி இந்த வீட்டை விட்டே வெளியில் போகிறா. என் பையனுக்கு ஒரு பெரிய இடத்துல ஒரு பணக்கார பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ண போகிறேன். அந்த சந்தோஷத்தில் தான் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கலாமே நினச்சேன் அப்படின்னு சொல்ல, அத்தை என்ன பேசுகிறீங்க அப்படின்னு மீனா கேட்க, நான் சொன்னதை செய், நான் சொல்கிறது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கணும். நீ என்னை எதிர்த்து கேள்வி கேட்குறேன்னு சொல்ல மீனாவும் கோவத்தில் அங்கே கிச்சனுக்கு போகிறாங்க. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. ஓ, அப்போ இந்த மனோஜ் என்னை டிவோர்ஸ் பண்ண போகிறாரா? இப்படி மனோஜோட மனசை மாற்றுறதுக்கு காரணம் என் மாமியார் தானே. இனி எப்படி சும்மா விடுவேன்? அந்த நீத்து இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும். தப்பு செஞ்சேன்னா மனோஜுக்காக தான் தப்பு செஞ்சேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாலும் நான் வீட்டை விட்டு வெளியில் போகணுமா? பாடம் புகட்ட சரியான நேரம் வந்துருச்சு. உடனே இங்கே போலீஸை பார்க்கறதுக்கு ரோகிணி போகிறாங்க. அழுதுகிட்டே போகிறாங்க. என் மாமியார் என்னை வெளுத்து வாங்குறாங்க, வீட்டு வேலையை செய்ய சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க. கேட்டால் நான் ஒன்றில்லாத குடும்பத்தில் வந்தவன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. தப்பு செய்யாத என்னையும் என் வீட்டுக்காரரையும் பிரிக்க அவங்க திட்டம் போடுறாங்க. மனோஜ் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு எல்லாரும் முன்னாடியும் பேசி சிரிக்கிறாங்க சார். எத்தனை நாள் தான் இவங்க செய்கிற ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு பொறுமையாக இருக்கிறது? எனக்காக சப்போர்ட் பண்ண அம்மா அப்பா சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு என்னை இப்படிலாம் செய்கிறாங்க சார். எனக்கு அந்த வீட்டில் பிரச்சனையாக இருக்கிறது என் மாமியார் தான். நான் எங்கே வேணாலும் வந்து அவங்கள பற்றி சொல்கிறேன், எவ்வளோ கம்ப்ளைண்ட் வேணாலும் கொடுக்குறேன் சார். ஆனால் அவங்கள மட்டும் நீங்கள் சும்மா விடக்கூடாது. இத்தனை நாள் என் மாமியாரை நான் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன், அவங்களுக்கு தேவையான நகையெல்லாம் வாங்கி கொடுத்தேன் சார். ஆனால் இப்போ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை இங்கே மனோஜுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்க திட்டம் போட்டு எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க சார் அப்படின்னு அழுதுகிட்டே இங்கே விஜயாவை வசமாக போலீஸ்கிட்ட மாட்டி விடுறாங்க. என்னம்மா சொல்கிற? அதெல்லாம் உண்மையானு கேட்க, சார் அவங்க பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க என்னையே ஒன்றும் இல்லாமல் செஞ்சாலும் செஞ்சுருவாங்க. நான் அந்த வீட்டில் இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் எங்கள் அத்தை கையில் தான் சார் இருக்குது. எனக்கே பாதுகாப்பு இல்லை சார் அந்த வீட்டில். எப்படியாவது என் புருஷன் கூட என்னை நிம்மதியாக வாழ விடுங்க சார். எனக்கு மாமியாராக வந்தவங்க நல்லவங்களே இல்லை. அந்த வீட்டில் இருக்க மருமக 3 பேரையும் அவங்க எப்பயுமே இப்படி தான் திட்டுவாங்க. பணம் கொடுத்தாதான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தான் நமக்கு மருமகளாக வரணுன்ற எண்ணம் அவங்களுக்கு சார். இப்படிப்பட்ட ஆளெல்லாம் நீங்கள் சும்மா விடக்கூடாது. எனக்கு பாதுகாப்பாக நீங்கள் தான் வரணும். நான் என் வீட்டுக்காரர் கூட வாழ எனக்கு வழிவகுத்து நீங்கள் தான் சார் கொடுக்கணும் அப்படின்னு ரோகிணி பெரிய கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துட்றாங்க. இங்கே விஜயா போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிறாங்க. ரோகிணி இப்படி செஞ்சதால் வீடு தேடி போன போலீஸும் அங்கே அண்ணாமலை கிட்ட கேட்குறாங்க, யார் இங்கே விஜயா? அவங்கள வர சொல்லுங்க. அவங்க தான் மாமியாரா? 3 மருமக இருக்காங்களா இங்கே அப்படின்னு போலீஸ் வீடு தேடி வந்து கேள்வி கேட்க விஜயா சொல்கிறாங்க, ஆமாங்க, நான் தான் விஜயா. எனக்கு 3 மருமக இருக்காங்க. அதில் 2 மருமக ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டாங்க. அவங்க ஒன்றும் இல்லாத குடும்பத்துலேருந்து வந்தவங்க. பணக்கார மருமக ஸ்ருதி மட்டும்தான் என்னோட மருமக தெரியுமா அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படியா?
அப்போ உங்கள் மருமக ரோகிணி சொன்னதெல்லாம் சரிதான். அவங்கள இந்த வீட்டில் வச்சு ரொம்ப பிரச்சனை செய்கிறீங்களாமே. உங்கள் மகனையும் ரோகிணியவும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க போல. உங்கள் மருமக ரோகிணி அவங்களுக்கு உங்கள் பையனுக்கு டிவோர்ஸ் கொடுக்கல. ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. அவங்கள சேர்ந்து வாழ விட மாட்டேங்கிறீங்க. பிரிக்கணும்னு நினைக்கிற நீங்கள் இன்னொரு பொண்ணை வேற உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, அசிங்கமா இல்லை? உங்கள மாரி மாமியார் இருக்கிற வரைக்கும் வீட்டில் இருக்க மருமக யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது போல. அப்புறம் எதுக்கு உங்கள் பையனுக்கு ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு சொல்ல சார். நான் ஒன்றும் இப்படி ஒரு முடிவெடுக்கல சார். காரணமே அந்த ரோகிணி தான். பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னை ஏமாத்துனது அவ தான் சார். என் பையன் வாழ்க்கையில் அந்த ரோகிணி வந்ததுக்கு அப்புறமா தான் பிரச்சனையே வந்திருக்கு. இப்படி குடும்பத்தை ஏமாத்தின ரோகிணி எதுக்கு சார் என் பையன் கூட இருக்கணும்? அதான் வேணும்னே வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சு அவள் ஒரு வீட்டு வேலை செய்கிறவ மாதிரியே வச்சுருந்தேன். அவளை என்றைக்கும் என் மருமகளாக ஏற்றுக்க முடியாது. என் பையனும் மனைவியாக ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழ மாட்டான். இப்படி இவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு அவங்க ஒரேடியாக பிரிஞ்சிடலாம்ல சார். அதான் என் பையன் ரோகிணியை டிவோர்ஸ் பண்ண போகிறான்னு சொன்னேன். இதில் என்ன சார் தப்பு இருக்குது? 2 பேருக்கும் மனசு ஒத்து போகலை. சந்தோஷமாக வாழலைன்னா பிரிஞ்சிட வேண்டியதானே சார். அப்புறம் என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் நான் செஞ்சு வைக்கலாம்லன்னு சொல்லும்போது அதுக்கப்புறமா செய்யலாம். நான் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே உங்கள் மருமக உங்கள் வீட்டில் இருக்கும்போதே அதை எப்படி இன்னொரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் வந்து உங்கள் பையனை பற்றி பேசி 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஏற்பாடு செய்யலான்னு ஒரு மாமியாராக இருந்து முடிவெடுப்பீங்க? செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இதெல்லாம் நான் செஞ்சேன்னு தைரியமாக வேற பேசுகிறீங்களே, உங்களை மாதிரி ஆளெல்லாம் சும்மா விட முடியுமா? அப்படின்னு பலார்னு வெளுத்து வாங்குறாங்க விஜயாவை. சார் விடுங்க சார், நான் என்ன சார் தப்பு செஞ்சேன்? சார் இப்படி என்னை கூப்பிட்டு போனீங்கன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் என்னை தப்பாக நினைப்பாங்க சார். நான் வேணும்னா பின்னாடி என் பையனை கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ அவமானப்படுற நீங்கள் உங்கள் மருமகளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்கிறீங்களே, அது மட்டும் நியாயமா? இவ்வளோ செய்கிற நீங்கள் உங்கள் பையன் சப்போர்ட்டோட செய்கிறீங்களா? இல்லை உங்கள் பையன் மனோஜும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றானா? அந்த உங்கள் பையன் மனோஜை வர சொல்லுங்கன்னு சொல்ல, உடனே மனோஜும் சார் சார் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் ரோகிணி கூட தான் சார் சந்தோஷமாக வாழ ஆசைப்பட்றேன். ஆனால் என்னையும் ரோகிணியவும் பிரிக்க காரணமாக இருக்கிறது எங்கள் அம்மா தான். அந்த நீத்துக்கிட்ட என்னை பற்றி நல்ல விதமாக சொல்லி மனசை மாற்றி அந்த பொண்ணு நீத்துவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ரோகிணி மாதிரி இல்லாமல் அந்த நீத்து உண்மையான பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு சார். அந்த பொண்ணுக்கு பெருசாக விருப்பம் இல்லை. ஆனால் எங்கள் அம்மா தான் சார் இப்படி திட்டம் போடுறாங்க. என்னை விட்டுருங்க சார். வேணும்னா எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போய் வெளுத்து வாங்குங்க சார். நான் நல்லபடியாக ரோகிணியை பார்த்துக்கிறேன். எனக்கு ரோகிணி தான் சார் முக்கியம். எங்கள் அம்மா என் வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க. வேணும்னா அவங்கள கூட்டிகிட்டு போங்கன்னு பயத்தில் உண்மையை சொல்லி விஜயாவை வசமாக போலீஸ்கிட்ட மாட்டி விட்ட உடனே மனோஜ் சொன்ன உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, அப்போ ரோகிணி கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் நிஜம், இவங்க சொன்னது எல்லாமே பொய் தான். அது மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட மாமியாரை நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? இவங்கெல்லாம் வெளியில் வராதபடி நல்ல உங்கள் மருமக கம்ப்ளைண்ட் கொடுக்க வெளுத்து வாங்க போகிறோம் அப்படின்னு அவமானப்படுத்தி அங்கே வந்த போலீஸும் விஜயாவை வெளுத்து வாங்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு போக அண்ணாமலை சொல்கிறாரு, ரோகிணி இப்போதாம்மா சரியான வேலை செஞ்சுருக்க. உன் மாமியாருக்கு பாடம் புகட்ட போலீஸை வர வச்ச பார்த்தியா? இனியாவது விஜயா திருந்தி இந்த வீட்டுக்கு வரட்டும். உனக்கும் மனோஜுக்கும் பிரச்சனை செய்யணும்னு நினச்சி மனோஜையும் உன்னையும் பிரிக்கணும்னு நினச்ச விஜயாவுக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னேன். என் பேச்சையும் கேட்கல, வீட்டில் உள்ள யார் பேச்சையும் கேட்கல. இதில் நீத்துவை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு திட்டம் போட்ட விஜயாவுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். சரியாதாம்மா நீ பாடம் புகட்டியிருக்க. அங்கே போலீஸ் வெளுத்து வாங்கினா தானா இங்கே விஜயாவுக்கு எல்லாம் புரிய வரும். செஞ்ச தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு திருந்தி வரட்டும்னு சொல்லும்போது, மனோஜ் நீ கூட உங்கள் அம்மாவை விட்டு கொடுக்காம பேசுவேன்னு நினச்சா இப்படி மாட்டி விட்டுட்டியேடான்னு கேட்குறாரு முத்து. அதுக்காக அம்மா கூட சேர்ந்து நானும் அவமானப்பட்டு போலீஸ்கிட்ட இப்படி தலை குனிஞ்சு நிற்க முடியுமா? நான் ரோகிணி கூடயே வாழ்ந்துக்கிறேன். அம்மா செஞ்ச தப்புக்கு அனுபவிக்கட்டும். இதில் நான் எந்த தப்பும் செய்யலைல்ல, அதான் அம்மாவை பற்றின உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். ரோகிணியை அவமானப்படுத்தினேன், அதனால் போலீஸை வர வச்சு என்னை மாட்டி விட்டா ரோகிணி. ஆனால் என் பையன் மனோஜ் நல்லா இருக்கணும் தானே ஆசைப்பட்டேன். அவனும் சரியான சமயம் கிடைச்ச உடனே அவன் தப்பிக்கணுன்றதுக்காகவும் என் ரோகிணி கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காகவும் போலீஸ் வந்து கேள்வி கேட்க என்ன மனோஜே மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. மனோஜை நம்பி நான் தான் ஏமாந்து போயிட்டேன் போல அப்படின்னு ரோகிணி மூலமாக போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட விஜயா கண் கலங்கி நிற்கிறாங்க. ரோகிணி மனோஜை பிரிக்கணும்னு விஜயா செஞ்சது எல்லாமே பெரிய தப்பு தான். வீட்டில் உள்ளவங்க சொல்லி திருந்தாத விஜயா போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டாவது இனி திருந்தி வரட்டும்னு அண்ணாமலை நினைக்கிறாரு.